அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் பதிவு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஏகாதசி வழிபாடு தான். ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கடன் பிரச்சனை தான். அவ்வளவு தூரம் சம்பாதிச்சு கோடீஸ்வரரா இருப்பவங்க கூட கோடிக்கணக்குல கடன் என்பது இருக்கதான் செய்யுது. வசதிக்கு ஏற்ப அவங்களுடைய கடன் தொகை அதிகரித்துக்கிட்டே போகுது. அதைய தவிர்த்து கடன் வாங்காமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்பவர்களை நாம எப்போதுமே விரல் விட்டு எண்ணி விடலாம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தும் நிலை என்பது உண்டாகிவிட்டது. இப்ப இருக்கக்கூடிய காலத்துல அதனால இந்த நிலையை மாத்தி கடன் பிரச்சனை எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி நாளன்று வழிபாடு எப்படி நம்ம செய்வது அப்படிங்கிறதான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம். காக்கும் கடவுளாக திகழக்கூடிய பெருமாளுக்கு உகந்த திதியாக சொல்லப்படுவது தான் ஏகாதசி திதி. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியான இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லுவோம். பொதுவா வளர்பிறை ஏகாதசி அன்று பெருமாளை விரதம் இருந்து வழிபாடு செய்து நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டி கொண்டோம்னா அந்த கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி என்பது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது. கடன் தொடர்பான பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டு இருப்பவங்களுக்கு கூட செவ்வாய்க்கிழமை வழிபாடு என்பது ரொம்பவும் பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு என்றே நம்ம சொல்லலாம். அதனால செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி நாளன்று பெருமாளை நாம் இப்படி வழிபட்டோம்னா நமது கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று நம்பப்படுது. நாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முதலில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ள வேண்டும். பிறகு எப்பவும் போல நிலவாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுட்டு 2 அகல் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு நம்ம வீட்டோட பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளின் படத்துக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா நெய் விளக்கு நம்ம ஏற்றி ஒரு சிவப்பு நிற திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க. பெருமாளுக்கு துளசி மாலையை சூட்டுனா ரொம்பவும் நல்லது. பிறகு பெருமாளுக்கு நீங்க பிடித்த ஒரு பானகத்தை நெய்வேத்தியமா வச்சுட்டு பின்பு பெருமாளுக்கு உரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லுங்க. பொதுவா ஏகாதசி என்பது 11வது திதியாக வரும். மார்கழி மாதத்துல வளர்பிறை திதியில ஏகாதசி வருது என்பதும் அதுவும் ஒரு டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல இருக்கு என்பதனால இதற்கு ஒரு அதிக அளவில் சிறப்புகள் நிறைந்திருக்கு. அதனால பெருமாளுக்கு 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை படிப்படியாக தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது மிகவும் பயபக்தியுடன் சுத்தமா இருப்பது என்பது மிகவும் அவசியமாக இருக்குது. ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை முழு மனதோடு நம்பி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திதி அன்று நம்ம வீட்டிலேயே சொல்லுபவர்களுக்கு அவங்களுடைய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்றும் சொல்லப்படுது. முடிந்தவங்க அன்றைய தினத்துல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது என்பது அதீத பலனை தரும் என்றே சொல்லலாம். சரிங்க, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நமது சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்து விடுங்க. நன்றி, வணக்கம்.